சினிமாக்கார ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செலவு செய்து எட்டு பத்து மணி பேசுறோம் கூட்டு வச்சுக்கிறீங்க. இத்தனை லைட் போட்டீங்களே, அடியில் ஒரு போகச்சு போட மாட்டீங்க. கணேசி நான் கொடுக்குறேன். என்ன கூப்பிட்டியா? நல்லா இருக்கீங்களா? இப்ப வந்தால பிள்ளை பிள்ளை யாராப்பா? பிள்ளை யாராப்பா? அப்படி கேளு. இல்ல நம்ம பிள்ளை தான். ஊம்பலியா? ஊம்பலியானே எங்க பிள்ளை தான். நான் தான் வச்சுக்கிறேன். ஆமா, கொரோனா வராத புத்து பண்ணி வச்சிருக்கேன். ஊம்பலியா? அதான் பெருப்பு பிள்ளை. பெருப்பு பெருமாளும் கடவுள் வேடிக்கை பார்க்க போனாங்க. சரி, அங்க போய் புளியூர் வந்து கெட்டு போயிட்டாங்க. ஆமா, அது ஆயிரமான பிள்ளை. நம்ம அடியில் உள்ளாமா அல்ல செலவு பார்த்தா விடணும். அது அனாதையா விடக்கூடாது. நான் வளர்த்துக்கிறேன். நீ ஆமா சதாடா இப்ப கடந்து போறா. எனக்கு யாரு தெரியல. யாரு? பைத்தியக்காரா போனேன். முத்து காளியப்பா, முத்து காளியப்பா, ஆல்பம் சொல்ற முத்து காளியப்பா, எங்கடா போயிட்டு ஆளுலாம் பல்லு தட்டிக்கிட்டா? ரொம்ப பஞ்சம் இருக்குப்பா. யார் உனக்கா பொண்டாட்டிக்கா? எங்க பொண்டாட்டிக்கு எனக்கு பஞ்சம். இந்த மாதிரி இந்த ஊர்ல கூடாது. அப்புறம் கேரளா போயிட்டேன். ஏன்னா அது கல்லகா போடுறதுக்கா? இல்ல, பால் இருக்கு. என்ன பாலு? ரப்பர் பால். நைட்ல இருக்கணும் பகல்ல இருக்கணும்? நைட்ல இருக்கணும் 50 ரூபா, பகல்ல இருக்கணும் 100 ரூபா. 100 ரூபா. ஆமா, விலைவாசி ஏறி போச்சு. ஆமா. ஏ சண்டாளா யாருங்கிறப்பா? என் பழைய காலத்தை காலி போய் என் திண்ணியை பிடிச்சி நடக்குமா சுண்ணி பிடிச்சி நடக்குமா? ஆமா, அதனால நான் வந்து சண்டாளா நான் ஒரு சமாச்சாரம் பண்ணி விட்டேன். சமாச்சாரமா? உனக்கு தெரியாத? என்ன தெரியலையா? நான் கல்யாணம் பண்ணி விட்டேன். சண்டாள பாய், நம்ம ரெண்டு பழைய கால பொருள் கல்யாணம் பண்ணி ஒரு பத்திரிக்கை வைக்கலாம்ல? கத்திரிக்காய் வத்தன இலையில திங்கள பத்திரிக்கை பத்திரிக்கை அவசர கல்யாணம் பண்ணா? அவசர கல்யாணம்? ஆமா, நான் லவா பண்ணி விட்டேன். லவ் பண்ணி லவ் மேரேஜ். ஆமா, லவ் பண்ணி விட்டேன். அதனால இன்னொரு சமாச்சாரம் பண்ணி விட்டேன். நீ கோச்சிக்காதடா. நான் ஊட்டையும் கட்டி விட்டேன். ஊடு கட்டி விட்டியா? ஆமா. அப்படி எப்படிங்கிற? அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி பேரு காட்டியா? என்ன பேரு? சிலம்பாயி. அது சிலம்பாயி. அடியா புள்ள சிலம்பாயினா போதும். அப்படி நிக்க சொன்னா அப்படி தொறந்து மூத்தோடுவா. வாயில கீழே. அப்படியே பட்டவன். ஆமா, அது மட்டுமா என் பொண்டாட்டி கலர் எப்படி தெரியுமா? அப்படியே நெருப்பு தக தகன்னு எரியுது. அந்த நெருப்பு கழிவு எடுத்து என்ன கலர்ல இருக்கும்? நெருப்பு கலர்ல கட்ட கரையா இருக்கும். அந்த மாதிரி தான். ஆமா, நல்ல பொண்டாட்டி தான் ஒண்ணு மாதிரி போய் வந்து சைட் அடிச்சு போடுவோம். பசங்க சைட் அடிச்சு போடுவாங்க. அதனால கிளம்பிட்ட நாளைக்கு நோம்பி. மாமியார் நோம்பி. சரி, அங்க கடை கட்டுறாங்க. யாருக்கு? மாமியாருக்கு. மாமியார் நோம்பி மினி பண்ணுக்கு. அதனால கறி சாப்பாடு போகும். எத்தனை கடை கட்டுறாங்க? 2 கடை. 2 கடைக்கு 4 புடுக்கு. 2 புடுக்குடா. 2 புடுக்கு. சரி, அதனால சாப்பிட்டு கடை விட்டு போறேன். நீங்க? ஆமா. தம்பி வா, நான் கல்யாணத்துக்கு கூப்பிடல, ஊரு கடந்து கூப்பிடல. வா, எங்க ஊர் பக்கம் தான். வா, ஒரே சாப்பிட்டு வரும். இல்ல சொல்ல, நாளைக்கு நோம்பி மாமியா கோவிச்சுக்குவா. நீங்க நானும் அப்படியாடா போறோம். பழைய காலத்து பொருள்தான். மனுஷன் வாட ஒரே சாப்பிட்டு போயிடலாம். நாய் மாதிரி கூப்பிடுற நக்கிறதுக்கு சோத்துக்கு வர மாட்டேங்குது. பழைய குழம்பு சாப்பிட்டு ஆமா, ஊட்டி மாட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் பொண்டாட்டியும் பார்த்துட்டு நீ நாளைக்கு பொண்டாட்டி கருப்பா சாப்பாடு பாக்கணும்ல, பாட்டு வரேன். சங்கிரி போகணும்ல, தூரம் போகணும். என்ன ரொம்ப தூரமா நடக்கும். 9 நிலம் வாங்கியிருக்கிறேன். நிலம் என்னது இல்லவா போகணும்.
வந்துருச்சு வா போடா வந்துருச்சு எங்க எங்க என்ன எங்கள் ஊடு எங்கடா காட்டுல ஏன்டா அப்படி நாயாட்டம் சரி வா. என் ஊட்ட பாத்தீங்கன்னா உடனே சாவு வந்தாலும் வரும் அப்படியா என்ன ஊடா போடா பொண்ணா ஊட்டுக்கு எனக்கு தான் ஊட்ட காட்டுறா அப்படி வா ஏன் போறதுக்கால வேடா போ போ கண்ட ஓட்டு பண்ண அடிச்சு போட மாட்டாங்க ஆமா கண்ணை மூடிட்டு பாரு கண்ணு மூணா ஊடு அப்புறம் தெரியும் கண்ணை திறந்துகிட்டு பெரிய பில்டிங் நடந்தது அது சொட்ட காடுறா மம்முட்டி பூண்டு அதான் மம்முட்டி பூண்டுக்கிறான் எங்க இருக்குது எங்க அங்க ஊரு அது பாரு ஏழரை கண்ணுக்கு அதுவும் தெரியுது அது இல்லையா என் வீட்டை கண்ணை திறந்துக்கிட்டு பாரு அது இதுதான் ஆமா ஏதோ 4 பக்கம் அதான் ஒண்ணு வேணும் 10 மணி இருந்து இந்த படுதா கட்டி இருக்கிறாங்க ஆமா சரி ஆனா இங்கெல்லாம் சொட்ட காட்டுல போட்டு அதனால இது எவ்வளவு செலவு பண்ணுங்கிற எவ்வளவு ஒரே ஒரு 100 ரூபா தான் காலையில புடிக்கி போட்டுருவோம் மயிரா போடுவாங்க ஒரே காத்து அடிச்சுன்னா ஒரே சனம் கூட இருக்காது நல்லா மூணு ஓடி போயிடும் உங்க வீட்டுக்கு எத்தனை கதவு எங்க வீட்டுக்கு ஒரே கதவு எங்க வீட்டுக்கு பல கதவு இதுல பூந்து அதுல பூந்து 10,000 கண்டு வாங்கிட்டு அப்படி ஓடி போயிடலாம் கண்டுக்காரன் சொல்றாங்க சரி வீட்டை பார்த்தாச்சுல பார்த்தாச்சு கிளம்பு அந்த வரம்புக்கு சோறு போடாத மொக்கப்பட்டு ஆகி போயிடும் என்னாச்சு என் பொண்டாட்டி காணப்படா என் பொண்டாட்டி போட சொன்னேன் சரி பிள்ளை பிள்ளை பழைய காலத்தை காலியை பத்திருக்கலாம் நல்லா காரஞ்சாரமா ஆக்கி போடுனேன் சரி வந்த வரம்பு நிக்க வச்சு பாத்துக்கூடாதான் ஆமா ஆமா அதனால உட்கார வச்சுதான் பேசணுமா சரி சந்தாபுரத்துல சோபா செட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து இருக்குது வெகு நேரம் ஆகுமா அதனால சரி மத்த வரம்பு அதுவும் நிக்குமா நிற்க கூடாதுப்பா நிக்க முடியாது எதுவும் நினைச்சுக்காதடா ஏப்பா அழுவுற எனக்கு என்ன மனுச்சு விடுற மாதிரி இருக்குது. ஒன்றும் கவலைப்பட 1000 ரூபாய் நீயே பயிர் போடுற சோபா செட்டு காலையில டீவில போட்டுக்கிறேன் 10 மணிக்கு தான் வரும் அது வரை நிக்க முடியாது என் சட்டை போடுற உட்காந்துக்க என்ன பண்ணுறோம் எங்க வீட்டுல எல்லாமே இருக்குது என்னடா மனுச்சு அப்படி அழுவுறா அழுவுறா யாரா அழுவுறா? இல்லாம என்னப்பா பண்றாங்க எதுக்கு? ஏதோ நினைச்சுக்காத ஏழு போடு என்னன்றா எங்க வீட்டுல இருக்குது போடு இல்லாத என்ன காலையில வருவான் சட்டை தான் பார்த்து உட்காரு சட்டமால படாத உட்காரு போட்டு உட்காரு உட்காரு ஏன் சட்டம் இல்ல சரி வேட்டி லூஸ் விட்டுக்க பசியாவா இருக்குது என்னன்னு வெங்கலத்துக்கும் காலை எடுத்தா வருவோம் பிளாஸ்டிக் தான் பார்த்து வைக்க ரொம்ப கட்டி கொடுப்பாங்களா கொடுத்த கூட கொடுப்பாங்க சொம்பளை கொடுத்து பழக்கலடா தாராளமா வந்த வரம்பு நிக்காதடா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கை படாத கழுவு பார்த்து முடி காலையில போடுங்க அவசர காலக்கு குத்தி மட்டும் அப்ப என்ன பாடு அப்ப தெரியும் இப்ப
தெரியுமா? தெரியாது. இப்பயே பெரிய மனுஷன் ஆகி போயிடும். இப்ப கேட்டாலும் தெரியும். ஏன்னா சேராத பார்த்தா மமத்தால போயிடும். மீன் திம்பியா? மீனா ஆ. சாப்பிட மாட்டேன். யா தொண்டையில முள்ளு மாட்டிக்கும். செருப்பு போட்டுக்கலாம். தொண்டை கொண்டு சிக்க மாட்டியா? கோழிக்கறி? என்ன கோழி? ஆ? என்ன கோழி? கறி கோழி. அது சாப்பிடுவேன். பண்ண கோழி சாப்பிட மாட்டேன். ஏன்? உடம்பு சூடு. பேரு போட்டுக்கலாம். அது சாப்பிடுவியா? கண்டிப்பா. நீ தின்னு விட்டுதான் போற. நீ சாப்பிடுறது உறுதி. சாப்பிட்டு வை. கண்டிப்பா. ஓய் பண்டிகை திம்பியா? வண்டிகள் சாப்பிடுவேன். முருகாரி கறி? அது சாப்பிட மாட்டேன். பீத்த முட்டை ரெண்டு ஒண்ணுதான். பண்ணி பீய திங்குது, முருகா நலவளம் திங்குது. சாப்பிடல? ஆட்டு உதவுல. அது உங்களுக்கு அது ஆட்டி சாரிடா. அப்பல சந்தையில போய் வெள்ளிக்காய் நாள் ஜல்தாபுரம் சந்தையில போய் ரெண்டு தப்பா எடுத்தாங்க. அது அவ்வளவு தப்பான்னு சொல்ல தெரியல. அது ஏன் தப்பா? அது உன்னை சொல்லுவாள் அவன். பழத்தை வை. நீ சாப்பிட்டுட்டு தான் போற. மாம்பழ வீட்டுல ரெண்டு அண்டா கொண்டாந்தேன். அது அவ்வளவு நடான்னு சொல்ல தெரியல. அது ஏன்டா அது ஏன்டா அது ஏன்டாங்க உன்னை சொல்லுவாளா? ஆமா பழத்தை வை. டெய்லி கூத்து வந்துடுறேன். அந்த ஆடு மாடு புடிச்சு கட்டுறதுக்கு ஆளுக்கார வேணும்ல. ஆடு மாடு அவுத்துட்டு வந்து புடிச்சு கட்டுற ஆளுக்கார ஆகலாம். உன்னை சொல்லுவாளா? நீ சாப்பிடுற பழத்தை வை. இன்னொன்னு ஆட்டு தளத்து சாப்பிடுவேன். எப்படி பழைய காலத்து காளி போட்டுருக்கான். நல்லா கால ஜாலம் ஆக்கி போடு. அவன் சோத்துக்கு நான் வந்துருக்கான். 3 பல்ல காணும். ஏண்டி அவன் அருமண்ண பெருமண்ண அவன் எப்படியாப்பட்ட ஆளு? முடிக்கு கம்மி அஞ்சாக்குதான் பருப்புக்குது. அஞ்சாக்குதான் குண்டாகுது. அப்படி ஆகாங்கன்னா கூதிராகல கேக்குறீங்க. அப்ப சோத்துக்குனா வந்த காளிப்பை சோத்துக்கு மேல இத்தனை சாலத்து முன்னால சுண்ணி பிடிச்சா ஊம்புவோம். என்ன இல்லைன்னா வந்து சின்ன பொண்ணு நங்கிட்டு போக தேவட பையன மாமியாட்டு போனாலும் கடாபுரி சாப்பிடுவேன். கறி கட்டினா சாம்பார் கட்டினா ஏன்னா அதுலயே ஆகுதுங்கிற நீ வந்து புண்ணியாவும் போங்க. எனக்கு உங்களுக்கு அதுக்காக ரொம்ப நாளா சண்டை சரி சோறு வேணாம் குழம்பு போடாம நானும் கல்யாணம் பண்ணி விட்டேன். நானும் கல்யாணம் பண்ணி விட்டேன். என் கொண்டாடி பேரு செலம்பாயி. ஒரே சாப்பிட்டு வருவாளா?